செய்திகள் தொடர்கின்றன. குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தை திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி இன்று சந்தித்து பேசினார். வீரபாண்டி ஆறுமுகத்தை சிறையில் சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி தற்போது அவர் நல்ல உடல் நலத்துடன் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிமுக அரசின் ஓராண்டு கால சாதனை திமுகவினரை கைது செய்வதும் பத்திரிகைகளில் விளம்பரம் அளிப்பதும் மட்டுமே என்று கூறினார். முதல் பக்கத்துல விளம்பரங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பயும் ஒரு பக்க விளம்பரங்கள் கொடுத்திருக்காங்க. அது ஒண்ணுதான் சாதனை. அதுக்கு அடுத்த சாதனையாக நம்ம என்னத்தை பார்க்க முடியும்னா திமுக கரவேஷ்டி கட்டின அத்தனை பேர் என்னென்ன வழக்குகள் போடலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்ப இன்னும் மக்களுக்காக பணியாற்றுவதற்காக போய்விடும். தொடர்ந்து பேசிய அவர் வீரபாண்டி ஆறுமுகம் சென்னை சிறையில் இருந்தால் அவரை கருணாநிதி சந்தித்து பேசுவார் என்பதற்காகவே வேலூர் சிறைக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். விருதுநகரில் தேமுதிகவினர் சார்பில் அமைக்கப்பட்ட பயணிகள் நிழற்குடையை சட்டமன்ற உறுப்பினர் மாஃபா பாண்டியராஜன் திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சத்திரரெட்டிப்பட்டி கிராமத்தின் அருகே தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது. இங்கு பேருந்து ஏறச் செல்லும் பயணிகள் நிழற்குடையின்றி அவதிப்பட்டனர். அதனால் மக்கள் நலனை கருத்தில் கொண்ட தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அந்த இடத்தில் நிழற்குடை அமைக்க உத்தரவிட்டார். அவரது ஆணையை ஏற்றுக்கொண்ட விருதுநகர் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் மாஃபா பாண்டியராஜன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பயணிகள் நிழற்குடையை அமைத்து அதை திறந்து வைத்தார். இந்த திறப்பு விழாவில் ஏராளமான பொதுமக்களும் தேமுதிக தொண்டர்களும் கலந்து கொண்டனர். சென்னையில் உள்ள கொருக்குப்பேட்டை பகுதியில் 6 மாத குழந்தை கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த குழந்தை நரபலி கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. சென்னை கொருக்குப்பேட்டை அம்பேத்கர் நகரை சேர்ந்த ராஜேஷ் கோமதி தம்பதியினரின் 6 மாத குழந்தை கோகுல் நேற்று காலை 10 மணி முதல் காணவில்லை. இதுகுறித்து ராஜேஷ் ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் இன்று காலையில் அவரது வீட்டின் பின்புறம் உள்ள கால்வாயில் குழந்தை கோகுல் பிணமாக கிடந்தது தெரியவந்தது. குழந்தையின் உடலில் பல இடங்களில் ஊசியால் குத்தப்பட்ட காயங்கள் இருப்பதால் நரபலியாக இருக்கலாம் என அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். எங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டு மேல போய்கிறாரு. போய் சரி பார்க்கலாம் இங்க காவா ஓரத்தில் எதுலாச்சு வேண்டாம்னு போட்டுக்கிறாங்களான்னு பார்க்கலான்னு எட்டி பார்த்தா என் பிள்ளை காவால பத்துனுக்குது. எங்க வீட்டுக்காரர் அலறிக்கின்னு ஓடி வந்தாரு. ஐயா குழந்தை காவால இருக்குதுன்னு வந்தாரு. துச்சு புச்சு காவாக்குள்ள பார்த்தா என் பிள்ளை செத்து போய்க்குது. இச்சம்பவம் குறித்து ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னரே உண்மை நிலவரம் குறித்து தெரியவரும் என்றும் கூறியுள்ளனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்களை விடுவிக்க கோரி அப்பகுதி மீனவர்கள் 2வது நாளாக இன்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாவுட் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அக்கரைப்பேட்டை மீனவர்கள் 9 பேர் இலங்கை கப்பற்படையினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர். அவர்களை விடுவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தீவிர விசாரணைக்கு பின் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் அனைவரும் இலங்கை கடற்படையினரால் விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர்கள் விரைவில் நாகப்பட்டினம் கரைக்கு திரும்புவார்கள் எனவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மீனவர்கள் கரை திரும்பும் வரை போராட்டம் தொடரும் என மீனவர்கள் அறிவித்துள்ளனர். நாங்கள் எங்கள் கிராமத்தில் இன்று முதல் தொழில்முறை செய்திருக்கிறோம். சிறைபிடிக்கப்பட்ட 9 மீனவர்களையும் படகையும் விரைந்து மீட்டு தர வேண்டி மத்திய மாநில அரசுகளை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் மீட்டு வரும் வரை அக்கரைப்பேட்டை கிராமம் தொடர்ந்து மழையில் இருக்கும். சென்னையில் நிலவும் மின்னழுத்த குறைபாடு எப்போது தீரும் என்பது குறித்து 2 வார காலத்திற்குள் தமிழ்நாடு மின்வாரிய தலைமை பொறியாளர் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் விஜய் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் சென்னை முழுவதும் தொடர்ந்து மின்னழுத்த குறைபாடு இருப்பதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மின்னழுத்த குறைபாட்டால் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் உள்ள இயந்திர சாதனங்கள் பழுதடைவதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் நவநீத கிருஷ்ணன் மின் தட்டுப்பாட்டை போக்க தமிழ்நாடு அரசு விரைவான நடவடிக்கை எடுப்பதாகவும் இதனால் இந்த மனு உகந்தது இல்லை என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி M.Y. இக்பால், நீதிபதி T.S. சிவஞானம் ஆகியோர் தற்போது ஏற்பட்டுள்ளது மக்கள் பிரச்சினையே என்பதால் மனுவை ஏற்பதாக குறிப்பிட்டனர். சென்னை நகரில் மின்னழுத்தம் குறைவு காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது சம்பந்தமாக பொதுமக்கள் கொடுக்குற புகார் மீது மின்வாரியம் சரியான நடவடிக்கை எடுப்பதில்லை. மின்வாரியம் பொதுமக்கள் கொடுக்குற புகாரை முறையாக பதிவு செய்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செஞ்சுருந்தேன். அந்த பொதுநல மனு இன்று விசாரணைக்கு வந்தது.
மாண்புமிகு நீதிபதிகள் ஒரு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு சீஃப் இன்ஜினியர் கமர்ஷியல் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு 2 வார காலத்திற்குள் அபிடவிட் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு மின்வாரிய தலைமை பொறியாளர் 2 வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தாராபுரம் அருகே அமைக்கப்பட்டுள்ள காற்றாலைகளில் ஒன்று பராமரிப்பின்றி தறிக்கெட்டு ஓடிக்கொண்டிருப்பதால் எந்த நேரத்திலும் அது வெடித்து சிதறக்கூடும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த தாசர்பட்டி, ராமலிங்கபுரம், பெண்ணாபுரம், குடிமங்கலம் ஆகியவை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 10 ஆண்டுகளாக தனியார் காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இவை தகுந்த பராமரிப்பின்றி இருப்பதால் இந்த காற்றாலைகளால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருகிறது. கடந்த 20 நாட்களுக்கு முன்பு ஒரு காற்றாலை தீப்பிடித்து வெடித்து சிதறியது. இந்நிலையில் மேலும் ஒரு காற்றாலை கீழே சாய்ந்தது. மேலும் ஒரு காற்றாடியின் கீ ராடு உடைந்து ஓடிக்கொண்டிருப்பதால் அது எந்த நேரத்திலும் வெடித்து சிதறலாம் என்று அப்பகுதி மக்கள் பெரும் பீதியுடன் இருந்து வருகிறார்கள். ஒலிம்பிக் போட்டியில் லியாண்டர் பயஸ் பங்கேற்பாரா? சிக்கல் நீடிக்கிறது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.